16 விதமான சோடச லட்சுமிகளும் வா வா என்று அழைத்தால் வந்து நம் அருகில் இருந்து நமது எண்ணத்தின்படி நமது கர்மவினையின்படி வாரி வாரி அள்ளி அள்ளி வழங்கும் ஒரு சக்தி மிக்க அற்புதமான ஒரு நேரம்தான் சோடச கலை முகூர்த்த நேரம். இந்த முகூர்த்த நேரத்தில் யார் ஒருவர் எண்ணத்தை தெளிவான ஒரு இடத்தில் குவித்து அந்த எண்ணத்தை பிரபஞ்ச மனதுடன் இணைக்கின்றார்களோ அந்த பிரபஞ்ச ட்ரினிட்டி சக்தியின் மூலமாக 16 லட்சுமிகளும் இந்த பூலோகத்தில் வாழும் ஒவ்வொரு உயிருக்கும் நினைத்ததை கேட்டதை கொடுத்தே தீரும். உங்களுக்கும் கிடைக்க வேண்டுமா? அற்புதமான குரு பூர்ணிமாவுடன் வரக்கூடிய சோடச கலையில் சுற்றமான ரகசியங்களை உங்களுக்காக பதிவு செய்கிறேன். முழுமையாக பாருங்கள். கோடி நன்மை நிச்சயம். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை ஆனந்த வணக்கம். கடந்த 10 வருஷமாக இந்த சோடச கலையை பற்றி மீண்டும் மீண்டும் சொல்லுவதற்கு காரணம், நான் 15 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தியானத்தை செய்து வருகிறேன். சோடச கலை 16 லட்சுமிகளும் ட்ரினிட்டி என்கின்ற தெய்வத்தின் மூலமாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்க வேண்டும் என்று ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு நேரம். அந்நேரத்தில் நாமும் நமது எண்ணத்தை ஒருநிலைப்படுத்தி நேர்மறையாற்றலாய் வழிநடத்தி நமது தேவைகளை கேட்டு அதற்குரிய வாழ்வியல் செயல்பாடுகளை குருவின் பயிற்சியின் மூலமாக செய்து கொண்டே வந்தால், உழைத்து கொண்டே வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பவை கொடுக்கப்படும். இந்த பௌர்ணமியின் சிறப்பு அற்புதமான வெள்ளிக்கிழமை இரவு பௌர்ணமியாக வருகிறது, ஆணி பௌர்ணமியாக வருகிறது. அது மட்டுமல்லாமல் குரு பூர்ணிமா என்கின்ற குருவின் முழு ஆசையையும் ஒவ்வொரு உயிருக்கும், எந்த உயிர் எனக்கு குரு வேண்டும் என்று நினைக்கின்றாரோ, எந்த ஒரு உயிர் குருவே சரணம் என்று சொல்கிறார்களோ அந்த உயிருக்கு குருவின் பார்வை கிடைத்து கோடி நன்மையும் கிடைக்கும். இந்த பௌர்ணமி சரியாக வரும் வெள்ளிக்கிழமை காலை 7:45 தொடங்கி சனிக்கிழமை காலை 7:19 முடிகிறது. சோடசக்கலை நேரம் இந்த முறை எப்பனா சனிக்கிழமை காலை சரியாக 6:19 8:19 வரைக்கும் வருகிறது. சோடசக்கலை முகூர்த்த நேரம் அற்புதமான சனி ஹோரையுடன் இணைந்து வருகிறது. இந்த நாள்ல யார் ஒருவர் சனிக்கிழமை செய்யக்கூடிய வழிபாடுகள் எல்லாமே நமக்கு சனீஸ்வர பகவானில் இருக்கக்கூடிய தீமைகள் சரியாகுவதற்கும் வியாபாரம் தொழில் அபரீதமாக பெறுவதற்காகத்தான். இந்த சனி ஓரையோடு வரக்கூடிய அற்புதமான சோடசக்கலை இந்த 2 மணி நேரமும் நீங்கள் கிழக்கு திசையில் அமர்ந்து கொள்ளுங்கள். ஒரு அற்புதமான மல்டி கலர்ல இருக்கக்கூடிய கிளாத்ல உட்காரணும். ஏன்னா சனீஸ்வர பகவான் மல்டி கலர் கிளாத்தை தான் சொல்லுவாங்க. பல நிறங்கள் இருக்கக்கூடிய ஒரு துணி மேல உட்கார்ந்து உங்களுக்கு முன்னாடி நவதானியத்தையும் ஒரு தட்டுல பரப்பி சென்டர்ல ஒரு அகல் விளக்கு நெய் தீபமாக ஏற்றி வைத்துக் கொண்டு உங்களோட தேவைகள் ஆசைகள், ஒரே ஒரு ஆசை, அது நேர்மறையாக கிடைத்து விட்டதாக நினைத்துக் கொள்ளுங்கள். வீடு வேணுமா? வீடு கிடைத்து விட்டது, நன்றிகள் கோடி. குழந்தை பாக்கியம் வேண்டுமா? குழந்தை கிடைத்து விட்டது, நன்றிகள் கோடி. பணம் வேண்டுமா? 1 லட்சம் பணம் கிடைத்து விட்டது, நன்றிகள் கோடி. என்ன வேண்டுமோ வேண்டும் என்பதை மட்டும் நீங்கள் ஒரு பிரியாணிகளை எழுதி அந்த வேண்டுதலை அந்த தீபத்திற்கு முன்னாடி வைத்து விட்டு தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு கையளவு நவதானியத்தை எடுத்து 9 முறை வலதுபுறமாக 9 முறை இடதுபுறமாக உங்க தலையை சுத்தி கிழக்கு திசையில தூக்கி போட்டுட்டு வந்து அந்த தீபத்திற்கு முன்னாடி அமர்ந்து கொள்ளுங்கள். சின் முத்திரை, அதாவது சரஸ்வதி முத்திரைன்னு சொல்லுவாங்க, ரிசீவிங் முத்ரான்னு சொல்லுவாங்க. இந்த முத்திரையை மடிமேல் வைத்து முதுகுத்தண்டு நேராக கழுத்தை சீராக வைத்துக் கொண்டு உங்களோட நெற்றி பொட்டு, நான் பச்சை நிற குபேர பொட்டு வச்சிருக்கேன் பாருங்க, இந்த நெற்றி பொட்டுல நீங்க என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை அடைந்து விட்டதாய் நினைத்துக் கொண்டு ஓம் ரிங் வசி வசி, ஓம் ரிங் வசி வசி, ஓம் ரிங் வசி வசி. இந்த மந்திரத்தை நீங்கள் இந்த 2 மணி நேரம் அல்லது ஒரு 106 முறை மனதார சொல்லிவிட்டு உங்களோட வேண்டுதல் எழுதின அந்த பிரியாணி இலையை எடுத்து மார்பலை வச்சு நன்றி நன்றி நன்றிகள் கோடி, நன்றி நன்றி நன்றிகள் கோடி, எனக்கு கொடுத்த என் தேவையை நிவர்த்தி செய்திருந்த எனது குருமார்களுக்கும் குபேரருக்கும் குலதெய்வத்திற்கும் சோடச லட்சுமிகளுக்கும் பிரபஞ்ச பேராற்றல்களுக்கும் நன்றி நன்றி நன்றிகள் கோடி என்று வேண்டிக் கொண்டு அந்த பிரியாணி இலையை எரிச்சிட்டு அந்த நவதானியங்களை எல்லாம் எடுத்து ஒரு துணியில கட்டி வச்சுக்கங்க.
அன்று இரவு, அதாவது சனிக்கிழமை இரவு படுக்க போகும்போது உங்க தலகாணி கடியில வச்சு தூங்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில ஒண்ணு ஓடுற தண்ணியில போட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. போட முடியலன்னா ஏதோ ஒரு காட்டுக்குள்ள போய் ஓபன் பண்ணி வீசிக்கிட்டு வந்துருங்க. இதை செய்வதன் மூலமாக நீண்ட காலமாக இருக்கக்கூடிய உங்களோட காரிய தடைகள் நிவர்த்தியாகும். நீங்க வேண்டியபடியே உங்களுக்கு இந்த பிரபஞ்ச பேராற்றல் குபேர பிரபஞ்சம் கொடுத்தே தீரும். இந்த அற்புதமான தெய்வீகமான வழிபாட்டை நீங்கள் அனைவரும் செய்யுங்கள். வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழுங்கள். என்ன வேண்டுதல் வைக்க போறீங்க கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் ஏதோ மென்ஷன் பண்றதுக்காக சொல்லல, நீங்க மென்ஷன் பண்றதன் மூலமா நான் அதை படிப்பேன், உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுவேன். சோடசக்கலை நேரத்திலையும் பண்ணுவோம். அது இல்லாம தொடர்ந்து ஒவ்வொரு பௌர்ணமிக்குமே நான் தன ஆகர்ஷண சத்தியநாராயண பூஜையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த முறை சரியாக வெள்ளிக்கிழமை மாலை சத்தியநாராயண பூஜையை கோவை அக்ஷயம் டிவைன் சென்டர்ல ஏற்பாடு பண்ணியிருக்கோம். சத்தியநாராயண பூஜையில் உங்க பேரை சங்கல்பம் பண்ணினாவே உங்களுக்கு தன ஆகர்ஷணம் ஏற்படும். நேரடியாக கலந்து கொண்டால் தன ஆகர்ஷணத்திற்கான சூட்சமமான ஒரு கதை சொல்லி அதன் மூலமா உங்க வாழ்க்கை மாறக்கூடிய சூட்சமத்தையும் சொல்லி தருவோம். இந்த முறை பதிவு செய்கிறவங்களுக்கு குரு பூர்ணிமாங்கட்டைக்கு சிறப்பு காரி சித்தி தரக்கூடிய ஒரு ராசிக்கல்ல தர இருக்கின்றோம். இந்த ராசிக்கல்ல உங்க பேக்கெட்லயோ பர்ஸ்லயோ உங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளோ பெரியவங்களை வைத்துக் கொள்வதன் மூலமாக சக்தி நிலை பெருகும், வெற்றிகள் பெருகும். வாய்ப்பு இருக்கிறவங்க உடனே சங்கல்பத்துக்கு பதிவு செய்யுங்க. ஏன்னா இந்த ராசிக்கள் காரிய சித்தி ராசிகள் 48 நபர்களுக்கு மட்டுமே தருகிறோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். சோ பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது இல்லாமல் வரும் ஞாயிற்றுக்கிழமை கோவையில தனிநபர் ஆலோசனை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். தனிப்பட்ட முறையில என்னை நீங்கள் சந்திப்பதன் மூலமாக உங்க வாழ்க்கையை எப்படி வளர்ச்சிக்கு கொண்டு போகணும், உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வுகள் தரணும் என்பதை நான் 1 to 1 உங்களுக்கு கைட் பண்றேன். பிரச்சனைங்கிறது எல்லாத்தோட வாழ்க்கையில இருக்கிறது தான். ஆனா அந்த பிரச்சனையோடய வாழ்ந்துகிட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கை எதிர்மறையாகவே போயிட்டு இருக்கும். அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை நீங்க தேடி வந்தா தீர்வுகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்க பிரச்சனைக்கு தீர்வுகள் வரும் ஞாயிற்றுக்கிழமை கோவையில தயாராக இருக்கு. தொலைபேசிகளை தொடர்பு கொண்டு என்னை வந்து சந்தியுங்கள். உங்கள் வாழ்வை வளப்படுத்தி தருகிறேன் சத்தியமாய். தொடர்ந்து ஜூலை 7ஆம் தேதி சென்னையில கடனை தீர்த்து பணத்தை பெருக்கி வெற்றிகரமான வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய பணவளக்கலை ஜூலை 7 நடக்குது. ஜூலை 13, 14, 13ஆம் தேதி இலங்கையில் உள்ள கிளிநொச்சியில் பணவளக்கலை பயிற்சி வகுப்பும், ஜூலை 14ஆம் தேதி இலங்கையில் உள்ள ஜாஃப்னாவில் பணவளக்கலை பயிற்சியும் நடைபெற இருக்கின்றது. இலங்கையில் உள்ள அன்பர்களும் நண்பர்களும் வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொள்ளுங்கள். வழிநடத்துகிறோம் உங்கள் வாழ்வு வளம் பெற. மீண்டும் ஒரு அற்புத சூட்சம பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன். அதுவரைக்கும் நல்லதை சிந்தியுங்கள். நல்லது நிச்சயமாய் ஏற்படும். அனைவரின் வாழ்விலும் அனைத்து செல்வங்களும் பெருக வேண்டும் என்று தொடர்ந்து பல அற்புதமான விஷயங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த அற்புதமான விஷயங்களை தெரிந்து கொள்ள மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். அதுவரைக்கும் நல்லதை சிந்திப்போம். இந்த குரு பூர்ணிமா கோடி கோடி நன்மையை உங்களுக்கு தேடி தேடி தந்தே தீரும். வாழ்க வையகம், வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி.